சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தேவன் இருக்கிறாரா, தேவன் செயல்படுகிறாரா, தேவனோட வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராங்கன்னு 1000 சந்தேகம் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ உங்களுக்காக திரைமறைவில் தேவன் செயல்படுகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். லூக்கா 2:1 அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டது. கிறிஸ்மஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். எடுத்த உடனே சொல்லும் பொழுது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை வச்சு தான் பேசுறார். 2 ஆட்கள் பேர் சொல்றாரு. முதல் காரியம் சீசர் அகஸ்டஸ், அகஸ்திராயன். இன்னொரு காரியம் சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த அகஸ்திராயன், சீசர் அகஸ்டஸ் யாருன்னா ஜூலியஸ் சீசர் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருப்பீங்க, கதை கேட்டிருப்பீங்க. ஜூலியஸ் சீசர் இவருடைய அம்மாவுடைய கூட பிறந்தவர். இந்த அகஸ்திராயனுக்குங்க தாத்தான் சொன்னா எந்த தாத்தான் தெரியாது இல்லையா? அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்த ஒரு சகோதரன் ஜூலியஸ் சீசர். அந்த ஜூலியஸ் சீசருடைய வம்சத்தில் பிறந்தவர் சீசர் அகஸ்டஸ், அகஸ்திராயன். இந்த அகஸ்திராயன் காலத்தில் ரோம சாம்ராஜ்யம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. ஏன்னா கிறிஸ்துமஸ்ங்கிறது கதை இல்லை. எனக்கே இயேசு பிறந்தாராங்க, முற்காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னு சொல்லலை. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு. அதனால தான் 2 முக்கியமான ஆட்களை வேதம் பேசுது. அந்த காலத்தில் சென்சஸ் எடுக்கிறாங்க. முதலாம் குடிமதிப்பு சென்சஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா? அது ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்கிறாங்க. கீழே வாசிப்போம் 4ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தனமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடக்குது. இவர் தன்னோட ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறார். தன்னுடைய ராஜ்யத்தின் கீழே எத்தனை பேர் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமானவர்கள், எவ்வளவு பேர் வாலிபர்களாக இருக்கிறார்கள், யுத்தத்துக்கு ரெடியாக இருக்கிறவங்களுக்கு அவர்கள் சென்சஸ் எடுக்கிறார். நடக்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் நடக்குது. ஆனால் பின்னாடி தேவன் வேலை செய்கிறார். சில காரியங்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது இதே ஒரு ராஜா செய்கிறாரு, ராஜா செய்யலை. அந்த காரியத்துக்கு பின்னாடி தேவன் சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை இந்த சம்பவம் சொல்லுது. இந்த அகஸ்திராயன் அவர் காலத்தில் 50,000 மைலுக்கு ரோடு போட்டிருக்காருங்க. 50,000 மைலு இங்கேருந்து நான் சும்மா படித்து பார்க்கும்போது சும்மா போட்டு பார்த்தேன். 50,000 மைல்னா எவ்வளோ போட்டிருப்பாண்டு. மதுரையிலேருந்து அமெரிக்காவுக்கு போனாவே 14,738 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. இந்த ஆள் 50,000 மைலுக்கு எல்லா சிட்டிஸையும் லிங்க் பண்ணியிருக்கான். ஏன் சிட்டி லிங்க் பண்ணுறான்னா, மேலோட்டமாக பார்க்கும் பொழுது ஏதோ ராஜா ரோடு போடுறாருல்ல, கர்த்தர் பின்னாடி சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டுகளை வச்சு செயல்படுகிறார். கவனிங்க, வேதம் சொல்லுகிறது ரட்சகர் பிறப்பார், ரட்சகர் தாவீதின் ஊரில் பிறப்பார். இயேசு பிறக்கணும். தேவனோட வார்த்தை சொல்லுகிறது பெத்லெகேமே உன்னை ஆளுகிறவர் உன்னில் பிறப்பார். ஏதே ஒரு ஊரில் பிறக்கக்கூடாது, பெத்லெகேமில் பிறக்கணும். பெத்லெகேம் சொல்லும்போது அப்பத்தின் வீடு. அங்கே பிறக்கணும்னா அதற்கேற்ற ப்ரொவிஷன் ஏற்படணும். கலிலேயாவில் நாசரேத்தில் இருக்காங்க. அவங்க குடிமதிப்பு எழுதப்படுவதற்கு முன்பாக நாசரேத்திலிருந்து, அதாவது கலிலேயாங்கிற நாசரேத்திலிருந்து திரும்பி இவர்கள் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய பெத்லெகேமுக்கு வரணும்னா 80 மைல் 120 கிலோமீட்டர். நீங்கள் தான் மரியா உங்கள் வீட்டுக்காரோட நடந்து போகிறீங்க, நிறமாச கர்ப்பிணி, சட்டம் வருது, அவங்க உங்கள் ஊரில் போய் சென்சஸ் எடுங்கண்டு. வரும்போது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், என்ன அநியாயம் பண்ணுறாங்க, இப்போ தான் குடிமதிப்பு எழுதணுமா?
என்ன வேதனை இது! நடந்து அன்னைக்கு ஏசி பஸ்ஸில் போக முடியாதுங்க, டாக்ஸி பிடிச்சி போயிட முடியாது. டாக்ஸி பிடிச்சி போகிறா, இங்கேருந்து திண்டுக்கல் ஊர் தான், டக்குன்னு போயிட்டு 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் குடிமதி பண்ணிட்டு அடுத்த 1.5 மணி நேரத்தில் ஊருக்கு வந்துடலாம் சொல்ல முடியாது. 120 கிலோமீட்டர் நடந்து வரணும். 6ஆம் வசனம் சொல்லுது, அவ்விடத்தில் அவர் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இந்த நேரிட்டதுங்கிற வார்த்தை டு பி ஃபுல்ஃபில்ங்கிற வார்த்தை, அது நிறைவேறுகிறது. என்ன நிறைவேறுகிறது என்றால், பிள்ளை பெறுகிறாங்கிறது மட்டும் நிறைவேறல, இவர்களை குறித்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. இயேசு பெத்லகேம்ல பிறக்கணும். அந்த ஆர்டர், அந்த குடிமதிப்பு எழுதுறாங்க பார்த்தீங்களா, ஆர்டர் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி போடுறாங்க. 7 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு போய் அவங்கவுங்க சென்சஸ் எழுதிருக்கோம்னா, அவர் அப்படியே பொடி நடையாக நடந்து இங்கே வந்து சென்சஸ் எழுதிட்டு திரும்பி பொடி நடையாக கலிலேயாவுக்கு போயிருப்பார். பெத்லகேமில் அவர் பிறக்க முடியாது, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் போயிடும். நான் சொன்னது புரியுதுங்களா? சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தேவன் இருக்கிறாரா, தேவன் செயல்படுகிறாரா, தேவனோட வாழ்க்கையில் சொன்ன வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராங்கன்னு 1000 சந்தேகம் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, உங்களுக்காக திரைமறைவில் தேவன் செயல்படுகிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். கர்த்தர் நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால் கட்டாயம் நிறைவேற்றுவார். நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ பிரசவ காலம் 5 மாதம் கழிச்சு சொன்னாங்க, அப்பொழுது இருந்தாலும் பெத்லகேம்ல பிறக்க மாட்டார். கரெக்டான நேரம், துல்லியமாக அந்த நேரத்தில் வந்து பெத்லகேம்ல பிறப்பார் சொன்ன வார்த்தையை கரெக்டாக கர்த்தர் எக்ஸாக்டாக ஒரு கடவுளை அறியாத ராஜாவை வச்சு அத்தனையும் கர்த்தர் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணார். நான் சொன்னது புரியுதுங்களா? மரியாளுக்கு 1000 சந்தேகம் இருக்கும். ஒரு ப்ராமிஸ் சைல்டு, ஆண்டவர் சொன்னார் மேசியா பிறப்பாருன்னு சொன்னார். மேசியா பிறந்தாங்க, ஏங்க இவ்வளோ கஷ்டம்? அங்கேருந்து வந்தோம்னா இங்கே சத்திரத்து இடமும் இல்லை, எல்லா இடத்துலையும் இடம் இல்லை. இடம் இல்லைன்னு போனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாத இருந்தபடினாலே பிள்ளையை துணியில சுற்றி முன்னையில் கிடத்தாங்க. சத்திரத்தில் இடம் இல்லை. சத்திரத்தில் இடம் இல்லாதனால பிள்ளையை ஒரு துணியில் சுற்றி ஒரு முன்னணையில் வைத்தாங்க, மேஞ்சரில் வச்சாங்க. மேஞ்சர்னு சொல்லும் பொழுது நம்ம குடில் வைக்கும்போது அழகான குடிலாம் வைக்கிறோம், அது இல்லை. மேஞ்சர்னு சொல்லும் பொழுது அந்த நாட்களில் கிராமத்தில் பெரிய கல் தொட்டி இருக்குன்னு தெரியுமா? மாடு தண்ணி குடிக்கிறது, மாடு புல்லு போடுறது, அந்த தொட்டி. அந்த தொட்டிக்குள்ள அந்த புல்லு மேலே துணியை சுற்றி வச்சாங்க. ஏன் அந்த இடத்துல வைக்கணும்? அன்னைக்கு சத்திரத்தில் இடம் வச்சிருக்கலாம், சத்திரத்தில் பர்பஸாக இடம் இல்லை. ஏன் இடம் இல்லைன்னா, இவர் மேசியா பிறக்கிறவர் மட்டுமல்ல, மக்களுடைய பாவங்களை மீட்பதற்காக ரத்தம் சிந்துவதற்காக பிறக்கிறார். அந்த மேய்ப்பர்கள் சாதாரண ஊரில் மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவங்க கிடையாது, குறிப்பாக தேவாலயத்தில் பழி செலுத்தக்கூடிய ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அவர்கள். அதனால தான் அவர்கள் செய்தி சொல்லுது, பிள்ளை ஏதாச்சும் இடம் சொன்னாங்களா, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சா, பிள்ளையை சுற்றி முன்னணி இருப்பீங்க, இதுதான் அவனுக்கு அடையாளம். அவனுக்கு முன்னானு சொன்னால் கரெக்டாக தெரியும். அது பலி செலுத்துவதற்காக பிறக்கக்கூடிய குட்டிகளை பத்திரமா சுற்றி வைக்கக்கூடிய ஒரு இடம். இவர் பிறந்த உடனே அந்த இடத்த சுற்றி வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறார் என்றால், இவர் மனிதனுடைய பாவங்களை, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய பாவங்களை மீட்பதற்காக வந்தார். அதனால தான் அங்கே பிறக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் கட்டுப்படுத்துறாருங்க. கவனிங்க, சில காரியம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அனைத்தும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுகள். கர்த்தர் சாவரின் காட் சொல்றோம் என்றால், தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை கட்டாயம் நிறைவேற்றுவார். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது.